திருச்சிற்றம்பலம். அப்படி அற்புதமான நம்ம சிந்திக்கக்கூடிய இப்பொழுதான பாடல் 7ஆம் திருமுறை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய அற்புத திருப்பதிகம். இதுக்கு திருப்பாட்டு, நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய பாடலுக்கு திருப்பாட்டுன்னு பெயர். இது 7ஆம் திருமுறை. 12 திருமுறையிலே 7ஆம் திருமுறை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருப்பாட்டு. இது என்றைக்குமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்மளோட திருநொடித்தான் மலை என்கின்ற பதிகத்தினை நாம் இன்று சிந்திக்க திருவுள் கூட்டியிருக்கின்றது. திருநொடித்தான் மலைனா திரு கைலாய மலைன்னு பேர். வேற ஒன்றும் நீங்கள் இது குழம்ப வேண்டாம். நொடித்தான் மலைனா கைலாய மலை அப்படின்னு. பண் பஞ்சம். இந்த பதிகத்தில் திரு அஞ்சைகளத்திற்கு வருக என்று சுவாமி சொல்கின்றார். திரு அஞ்சைகளமாக ஸ்தலத்துக்கு திரு அஞ்சைகளத்துக்கு வருகின்றார். அங்கே வந்த உடனே சுவாமி அற்புதமாக அயராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக கைலாயத்திலிருந்து வந்து இந்த பூலோகத்தில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து செல்கிறது. எது? ஐராவதம். சிந்திச்சு பார்த்தங்க. அப்போது அப்பேற்பட்ட கிடைத்தற்கரிய பெரும் வாய்ப்பை சுவாமி நல்கி இருக்கிறார். யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. இது ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று அற்புதமாக திருவள்ளுவ நாயனார் சொல்வதற்கேற்ப அதில் பாருங்கள். சுந்தரமூர்த்தி இப்போ ஞானசம்பந்த பெருமான் வந்தார், திருநாவுக்கரச பெருமான் வந்தார், மாணிக்கவாசகர் வந்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருவர் மட்டுமே திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அற்புதமாக ஒரு நூலினை செய்கிறது. திருத்தொண்டர் தொகை இல்லை என்று சொன்னால் 63 வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாது. அப்படி அற்புதமாக திருத்தொண்ட தொகை, தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அற்புதமாக அடியெடுத்து கொடுக்க நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளே திருத்தொண்ட தொகையை செய்கின்றார். அப்படி அடியார்களை வணங்கியவருக்கு யானையே மேலேருந்து வந்துச்சா இல்லையா? அதுதான் சொல்றார். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியாருக்கும். அது எதுன்னு பாருங்க, இறைவனை வணங்குவதை காட்டிலும் அவன் அடியார்களை வணங்குவது அதனினும் சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவாமியை அந்த ஐராவதத்தை அனுப்புகின்றார். அதனை கண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணீர் மல்க அந்த பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகம் பார்த்திங்கன்னா, அந்த யானை மீது, வெள்ளை யானை மீது ஏறி கைலாயத்திற்கு செல்லும் பொழுது பாடிய பாடல். நம்ம கேட்போம், ஐயா போகும்போது தானே பாடுறாரு, அந்த டைமில் யாரை எழுதியிருப்பார்? அந்த பாடலை யார் எழுதுகிறார்? நம்ம புராணங்கள் சொல்கிறது என்றால், காற்றாக இருக்கக்கூடிய வருணனே அந்த பாடலை எழுதி தருகின்றான் என்று சொல்கிறோம். அந்த காற்றிலே கலந்த நீர் வகை வருண பகவானே அதை எழுதி தருகின்றான். பாருங்கள் எப்படிலாம் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வ ஏன்னா வருண பகவானே அந்த பாடல் எழுதி திருவஞ்சை காலத்திலே வந்து சேர்த்திருக்கிறார் என்று வரலாறு சொல்கின்றது. அப்போதான் இந்த பாடல் பூமிக்கு வந்திருக்குது. ஏன்னா அவர் போகும்போது தானே பாடுகிறார். அது இங்கே பாடினா கூட ஒருத்தர் எழுதி வைக்கலாம். இது நம்ம டவுட்டே இருக்கும், போகும்போது பாடுறாரு எப்படிங்க அது எழுதுவார்? வருண பகவானே எழுதி திருவஞ்சை காலத்தில் அந்த பதிகத்தை வைக்கிறார் என்று வரலாறு சொல்லுங்கள். அப்படி தெய்வ பாடல்கள் நமது திருமுறைகள். அவர் பாருங்கள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அந்த பதிகத்திலே தான் என்னை முன்படைத்தான், இறைவன் என்னை முன்பு படைக்கின்றான். எப்படி திருக்கைலாயத்திலே அவர் இருக்கிறார். அந்த கமலினி என்று சொல்லக்கூடிய அந்த காதல் வயப்பட்டு இந்த பூலோகத்தை வரலாறு நாம் படிச்சிருக்கிறோம். பூலோகத்திலேருந்து பிறக்கின்றார். அப்படி தானே என்னை முன்பு படைத்தான், அவனே என்னை முன்பு இந்த பூலோகத்திலே என்னை படைக்கின்றான். அதை அறிந்து அவன் அடிக்கே நான் எத்தனையோ பாடல் செய்தேன். எப்படி வழி சொல்கிறார் பாருங்க. தான் என்னை முன் படைத்தான், அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து. பாருங்க, அவர்பட்ட நான் எத்தனையோ பாடல்கள் செய்தேன். எழுப்பத இந்த நாயேனையும் ஒரு பொருள்படுத்து, என்னையும் ஒரு பொருளாக படுத்தி வான் என்னை வந்தெதிர்கொள்ள. அப்பா நான் ஒன்றுமே இல்லாத ஒரு நாயினும் கிடையன், ஆனால் எனக்கு வான் என்னை வந்தெதிர்கொள்ள. எதுனா இப்போ யுனேசையாவுக்கு BMW கார் அனுப்புகிற மாதிரி
அதாவது நம்ம தகுதி என்ன அது என்ன. ஆனால் இறைவன் பாருங்க, அவருக்கு அனுப்புது எப்படி வானலாவிய அயரா வரும். இந்திரன் அமரக்கூடிய ஒரு அயரா, அதாவது சிவபெருமான் வந்து இந்திரனுக்கு தருகிறார். ஆனால் அந்த வாகனத்தில் எம்பெருமானை தவிர வேறு யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த வாகனம் வந்து இட்டுன்னு போகுது யாரை, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். வான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தான். சரி, வேற என்ன செய்தான்? நோயிர்வே, அதுதானமா முக்கியம். ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழறோம், இதுதான் நான் நினைக்கிறோம், அப்போதுதான் நம்மளுக்கு துன்பம் வருது. இந்த உடம்பு தான் நான் போலும் என்று நினைக்கும் பொழுதல்லவா நம்மளுக்கு துன்பம் இன்பம் வருகிறது. நோயிர் வேறு செய்தான் சுவாமி. இதை அடியாவருக்கு நான், நீங்கள் என்ன பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், நான் திண்ணமாக சத்தியமிட்டு சொல்கின்றேன், வேறு எந்த ஒரு சமயத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த உடல் மீதான பற்று நீங்காது. ஒரே ஒப்பற்ற சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சைவ சமயம் ஒன்றே உடல் மீதான பற்றை ஒழியக்கூடிய அற்புதமான ஒரு சமயம், நம்ம சைவ சமயம். வேறு எந்த சமயத்திலும் அப்படி உடல் பற்று நீங்காது. ஆனால் அற்புதமாக நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், ஊன் உயிர் ஆகிய ஊன் என்று சொன்னால் இந்த உடம்பு, உயிர் என்று சொன்னால் வேற. அப்போ ஊனும் உயிரும் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்படி இந்த உடல் வேறு உயிர் வேறு என்ற தத்துவங்களை உணர்த்துகிறார் சுவாமி. இதல்ல நம் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அற்புதமாக சொல்லுகிறார். இந்த பதிகத்தில் அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார் இறைவா. மந்திரம் ஒன்றறியே, எனக்கு மந்திரம் எதனா தெரியும். மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், எதை வெறும் மன வாழ்க்கையே வாழ்ந்துன்னு இருந்தேன் நான். ஆனால் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து. அந்தர மால் விசும்பில், அந்த அந்தரம்னா தொங்குற நிலை, அந்த அந்தரத்திலிருந்து அழகானை அருள் புரிந்து, அழகான ஒரு யானை அருள் புரிந்து துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனேன்னு அதில் சொல்லிகிட்டே வராரு பாருங்க. வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு. இந்த பதிகத்தில் சொல்லிகிட்டே வரார், இறைவா இந்த மண்ணு உலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் விண்ணுலகும் புகுதல் அடியே நின்று கண்டு ஒழிந்தேன்னு சொல்கிறேன். அப்போது என்ன தெரியுது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கும் போதே பல அடியார்கள் உள்ளே போய் நடந்துக்கிறாங்க, கண்ணார பார்த்துருக்கிறார். அதை கண்டு ஒழிந்தேன். இதெல்லாம் இந்த பதிகத்தை எல்லாம் நம்ம தேவாரங்கள்லாம் எப்படி தித்திக்கிட்டு பாருங்கள். இந்த பதிகத்தை திருவருளால் நாம் பாடி ரசிப்போம். திருச்சிற்றம்பலம். 2 வரியிலாக. தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியேனோடு மீள கொள்ளோ ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைத்திருந்தே வானை மதித்தமர பலம் செய்தனை ஏற வைக்க
யானை அருள் புரிந்தார் நொடித்தார்மலை உத்தமரே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களார் துரிசே செய்யும் தொண்டனை மால்வி சுமில் அழகானை அருள் புரிந்த சுந்தரமோ நெஞ்சமே நோடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரர் எல்லாம் அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் விண்ணுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தே விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைனான நாடர் முன்னே ஜோதல் மாற்று வித்து தொண்டனேன் பரமல்லதொரு வஞ்சின ஆனை தந்தான் நொடித்தான் மலை நிலங்கெட பின்னதிர நிலை கெடவின் நதிர நிலமெங்கோ மதிர்ந்த செய்ய மலையிடை யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அரையன் அலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலையனையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெல்லாம் வந்து எதிர் திசைப்ப
வாணன் வந்து வழி தந்தென கேறுவதோ சிரமலி யானை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் வீரமன் இந்திரன் மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தேதில் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவராரெனையும் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையான் சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழார் இசைந்தேத்திய பத்தினையும் நாழி யாய் அஞ்சையப்பரு கருவிப்பது ஆழி கடலறையான் அஞ்சையப்பரு கருவிப்பது ஜெயப்பவர் கருவிப்பது அஞ்சை காலத்து பெருமான் திருவடிகள் போட்டு திருச்சிட்டம். அப்படி திரு அஞ்சை காலத்திலே அஞ்சையப்பரை சொல்லுகின்றார். இந்த பதிகத்தில் பாருங்கள், அந்த இறுதியான பதிகம் இந்திரன் மால்பிரமன் எழிலாறு மிகு தேவரெல்லாம் அவர்களெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை அப்போ வாங்க சிவாய் நம்ம வாங்க உள்ள வாங்க யாருன்னு தெரியல வாங்க இப்போ இறைவன் உட்கார யானையிலேயே உட்காராருன்னா பெரிய விஷயமா நம்ம இதுக்கு ஒரு கும்பலை போட்டுருவோம். ஏன்னா இந்த ஆள் கோவம் வந்துடும் அவருக்கு. நம்ம நினைப்போம் எதை சொல்லுவாங்களே இப்போ திடீர்னு ஒரு முதலமைச்சர் கார் இருக்குதுன்னா அதில் யார் உட்காந்து நம்மளுக்கு என்ன வெளியே என்ன போடுது சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டுக்குது. எதுக்கோ நம்ம இப்போ வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? கார் உள்ள எது இருக்குதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அது யார் ஆனால் அந்த வண்டி பேர் இருக்குதுல அப்படி இறைவனே உட்காரக்கூடிய அந்த ஐராவதத்திலே வருகிறார் என்று சொன்னால் அவர் சாதாரண ஆளாக இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட அடியாராக இருந்தாலும் அந்த யானையில் உட்கார முடியும். அதன் வந்து எதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்தான். சரி, அவன் கூட வரவங்க சுவாமி கிட்ட மந்திர மாமுனிலாம் கேட்குறாங்க, இவராரெனையும் பெருமான் கேட்போம்ல, இவர் யார் அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்கும் போது இப்போ நம்மளாம் கூட பாருங்கள், திருநாவுக்கரசர் அற்புதமாக ஒரு பதிகம் சொல்லுவார். அந்த அற்புதமாக யானையை ஓட்டி வருவார்கள் பாகர்கள். அப்படி தலை வரைக்கும் மண்ணை மூடி, அந்த கழுத்து வரைக்கும் மண்ணை மூடி தலை மட்டும் மேலே இருக்கும். அந்த யானையை ஓட்டி வந்து நாவுக்கரச பெருமானை மிதித்து கொள்ள வேண்டும் என்று சமணர்கள் திட்டம் செய்து இந்த வேலையை செய்கின்றனர். ஆனால் அதை நாவுக்கரச பெருமான் பார்த்து என்ன பாடுகிறார்? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை சொல்கிறார் இல்லையா? அப்போ அடையாளங்களை சொல்லுகிறார். சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அகலம் வளாய அறவும் திண்ணங்கெடில புனலும் இவையெல்லாம் உடையவர் ஒருவர், அவருக்கு தமர்நாமும் சொல்வார். அப்பேற்பட்ட திண்ணங்கில இதெல்லாம் உடையவர், அவருடைய தமர்னு அர்த்தம் உறவினர்னு அர்த்தம். இதுக்கு மேலே எந்த யானையை ஓட்டி வந்தால் என்ன என்னடா செய்யும்னு அற்புதமாக சொல்கிறதா இல்லை நாவுக்கரச பெருமான். ஏண்டா நான் யாரோட உறவினர்? இதெல்லாம் உடையவர் யாரோ அவரோட உறவினர் தான். இதெல்லாம் வச்சுக்கிறது யாருங்க? நம்மளுக்கே தெரியாத என்ன? சுண்ணவன் சந்தன சாந்தி யார் செய்கிறாரு? நிலா வச்சுக்கிறவர் யார்? கழுத்தில் பாம்பு நம்ம சுவாமி மட்டும். எல்லா பாருங்கள், எல்லா கடவுளும் சில கடவுள் ஒப்பிடலாம். முருக பெருமான பெருமாளையும் கூட ஒப்பிடலாம். எப்படி? இவர் நெத்தியில் நாம இருக்குது, அவர் நெத்தியில் நாம இல்லை, இதுதானே தவிர மற்ற எல்லாம் ஒத்து போதா இல்லையா? ஒரு தெய்வத்தோட சாயில காட்டலாம். எல்லாத்துலேயுமே மாற்றவர் யார்? சிவருமான். சிவருமான் மாதிரி ஒரு சாமியை காட்ட முடியாது.
இவர் எதுவுமே இல்லைன்னு இருப்பார். அவங்க எல்லாம் எல்லா சாமியும் எல்லாம் போடணும். இவர் கழுத்து நகை இருக்குது, ருத்ராட்சம் போட்டிருப்பாரு, காரோடைய சுடலை இப்படி மெய்யெல்லாம் வெந்நீர் சந்தித்த மீன். அதனால தான் சொல்கிறார், இந்த அடையாளங்கள்லாம் சொல்லி இவர் தான். அவர் இதெல்லாம் போட்டுக்கிறவர் யாரோ அவரோட சொந்தக்காரன் நாயா போயா, இதுக்கு மேலே எந்த யானையை கோட்டி வந்தால் என்னையா செய்ய போகுது அப்படின்னு சொல்கிறோமே. அந்த தமர்னா என்னது? உறவினர். அப்போ அதே நான் எம்பெருமான் சொல்கிறார், என்ன சொல்கிறாராம், மந்திர மாமுனிவர் இவர் யாருன்னு கேட்கும் போது நம் தமர் ஊரன் என்றான். இப்போ நம்ம போகிறோங்கன்னா கோயிலுக்கு மங்ககாசியை மறந்துறாங்கன்னா இப்போ யாருங்க இவருன்னா எங்கள் ஊரில் தான் இருக்கிறாரு, நம்ம ஊருக்காரர் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. எங்கே நம்ம ஊரில் நம்ம ஊரே வச்சு போடுக்கிறோம் இல்லை, ஊரில் ஒரு இடம் தான் நம்மளுது. பசங்களை காலேஜுக்கு அனுப்புகிறோம், எங்கே இது அந்த வழியில் போக சொல்லுவான், அம்மா இதை என் காலேஜினுவோம். காலேஜ் நான் வெளியாகுது, அங்கே படிக்கும் போது நம்ம காலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, எந்தன்னுவோம். ஸ்கூல் எந்த ஸ்கூலு, இது ஏன் ஸ்கூலுனும், வீடு எந்த வீடுனும். என்னது நம்ம எதெல்லாம் எந்தன்றோமோ அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னு தானே அர்த்தமாகுது. அப்போ நம்மளாம் பாருங்கள், தெரிஞ்சே தான் இது ஏன் உடம்புன்றோம். நம்ம அதை மாதிரி சிந்தனை நம்மளுக்கு ஒத்தா பாருங்கள். யாருன்னா நான் உடம்பு சொந்த இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், டாக்டர் ஏன் தலை வலிக்குது, ஏன் உடம்பு வலிக்குது, எனக்கு ஜுரம், எனக்கு எந்து அப்படின்னாலே நம்ம கிடையாது கெட்டலையா. யாருன்னா இதை என் உடம்பு, இப்போது என் ஃபோனு, என் புக்கு, இப்போ இப்போ எல்லாம் நம்மளுது சொல்கிறோமா, எனதுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு அது நம்ம இல்லை. இப்போ என் ஃபோனு நம்ம கிடையாது, என் வீடு நம்ம இல்லை. அதேமாரி என் உடம்பு சொல்கிறோமே, நம்மளும் சிந்திக்கணும் இதுவும் நம்ம உடம்பு இல்லை. சிந்தனை வருதா இல்லையா? அதான் சொல்கிறாரு, நம் தமர் ஊரன். சாமி சொல்கிறாரான், இப்போ நம்ம ஊருக்காரன் வா, நம்ம ஊருக்காரன் அதே சொல்கிறார், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை ஒத்த மணின்னு அற்புதமான பஞ்சம், அற்புதமான திருப்பதிகம். இந்த பதிகத்தை சொல்கிறாரு பாருங்க, ஊழிதோர் ஊழி மற்றும் உயிர் பொன்னொடி தான்மலையான் சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையும் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலையார் அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பது. இப்பப்பட்ட இந்த பாலத்தான் அஞ்சை அப்பருக்கு நான் அறிவிப்பதே சொல்கிறார். அந்த அஞ்சை அப்பரோட ஸ்தலத்திலே வந்து வருண பகவான் எழுதி வைக்கின்றார். அப்படிதான் இந்த பதிகம் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்து சேர்கிறது. ஏன்னா இந்த பதிகம் விண்ணுக்கு போகும்போது பாடிய பதிகம், அது மண்ணுக்கு வருவதற்கு வழி செய்தது வருண பகவான். அந்த எழுதி வைத்த அந்த ஸ்தலம் அஞ்சை களமாகிய அஞ்சையப்பர் கோயிலிலே எழுதி வைக்கின்றார். அற்புதமான திருப்பதிகம். இந்த பாடலை பாடும்பொழுது நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே கைலாயம் செல்லும்போது பாடுகிறார். அப்படி இந்த பாடலை கேட்ட நாமும் இப்போ மெய்மறந்து கைலாயம் சென்று மீண்டும் வந்துடுகிறோம். அற்புதமான திருப்பதிகம். இந்த பதிகத்தின் தொடர்ந்து நாம் பாடும்பொழுது முக்திக்கு உபாயமான பதிகம். ஏன்னா காதலாகி கசிந்து என்கின்ற பதிகமும் அவர் மனக்கோலத்தில் இருக்கும் பொழுது அந்த யாககுண்டத்தை வலம் வந்து ஜோதியிலே சென்று மறைகிறார் என்று வரலாறு சொல்கின்றது. அப்போது அவர் பாடிய பதிகம் காதலாகி கசிந்து. இந்த பதிகத்துக்குலாம் வலிமை அதிகமாக இருக்கும். அப்படி அற்புதமான திருப்பதிகங்கள் இந்த பதிகங்கள் நாளும் நம்ம தினமும் ஓதி இந்த அற்புதமாக இந்த 2 தேவாரங்களை நாம் சிந்திக்க திருவள்ளுவர் கூடியமைக்கு நான் இறைவனுடைய திருவடிக்கு நன்றி சொல்லி இந்த எதிர்காலம் வரைக்கும் நிறைவு செய்வோம். நாளை மீண்டும் நம்ம இறைவனுடைய திருவருளால் மீண்டும் நம்ம திருவாசகத்திலே இருந்து நாம் சிந்திக்க நாளைக்கு திருவருள் கூட வேண்டும் என்று வேண்டி முயற்சி சொல்கிறோம். நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.